ஆசிரியர் தினத்தை பற்றி யூடியூபில் வெளியான ஒரு ஆங்கில பேச்சை தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை கடந்து போகும், ஞாயிற்றுக்கிழமை கடந்து போகும், திங்கட்கிழமை வரும். நீங்கள் உங்கள் வகுப்பிற்கு திரும்புவீர்கள். உங்கள் புதிய ஆசிரியர் திருமதி தாம்சன் முதல் முறையாக 6ஆம் வகுப்பிற்குள் நுழைந்தார். மேலும் அவர் உங்களை எல்லாம் நேசிக்கிறேன் என்று சொல்லி வகுப்பை தொடங்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார். இருப்பினும் வகுப்பில் மிகவும் பராமரிப்பு அற்றவராகவும் தூய்மை அற்றவராகவும் இருந்த ஒரு மாணவர் மீது அந்த அன்பை அவரால் உணர முடியாததால் அவர் பொய் சொல்கிறார் என்பது அவருக்கு தெரியும். மேலும் திருமதி தாம்சனின் கவனத்தை ஈர்க்கும் எதுவும் அந்த குழந்தையிடம் இல்லை. அவர் குழந்தையின் மீது கொஞ்சம் அலட்சியமாக இருந்தார். ஒவ்வொரு எதிர்மறை உதாரணத்திற்கும் அவனை தேர்ந்தெடுத்து எல்லா நேர்மறையான காரணங்களுக்காகவும் அவனை புறக்கணித்தார். அவன் பெயர் டெடி. அந்த வருடம் முதல் காலாண்டிற்கான முன்னேற்ற அறிக்கையை அவர் எழுதினார். ஒவ்வொரு முன்னேற்ற அறிக்கையிலும் தலைமை ஆசிரியர் கையொப்பமிடுவது பள்ளியின் முறையாகும். எந்த முன்னேற்றமும் இல்லாத டெடியின் முன்னேற்ற அறிக்கையை மதிப்பாய்வு செய்த தலைமை ஆசிரியர், ஒரு முன்னேற்ற அறிக்கை பெற்றோருக்கு தங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை அளிக்க சில முன்னேற்றங்களை காட்ட வேண்டும் என்று ஆசிரியரிடம் தெரிவித்தார். டெடியின் அறிக்கையை போன்ற ஒரு அறிக்கையை பெற்றால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் திறனில் நம்பிக்கையை இழக்க நேரிடும் என்றார். அதற்கு குழந்தையை பற்றி தெரிவிக்க நேர்மறையான விஷயம் எதுவும் இல்லை என்று திருமதி தாம்சன் விரைவாக பதிலளித்தார். பின்னர் தலைமை ஆசிரியர் பெட்டியின் முந்தைய கல்வி முன்னேற்ற அறிக்கைகளை ஆசிரியருக்கு அனுப்புமாறு அலுவலகத்திடம் கேட்டார். திருமதி தாம்சன் 3ஆம் வகுப்பு அறிக்கையை மதிப்பாய்வு செய்தார். டெடி வகுப்பிலேயே மிகவும் புத்திசாலி குழந்தை என்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார். 4ஆம் வகுப்பு அறிக்கையை ஆராய்ந்தபோது டெடியின் தாயார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு சரியான கவனம் செலுத்த முடியாததால் அவரது முன்னேற்றம் குறைந்திருப்பதை கவனித்தார். 5ஆம் வகுப்பு அறிக்கை அவர் தனது தாயை இழந்து போராடி வருவதை காட்டியது. வெற்றி பெற அவருக்கு அவசர உதவி தேவை, இல்லையெனில் நாங்கள் அவரை இழக்க நேரிடும் என்பது தெளிவாக தெரிந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று தனக்கு தெரியும் என்று தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்தபோது திருமதி தாம்சனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. திங்கட்கிழமை திருமதி தாம்சன் வகுப்பிற்கு சென்றபோது உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர் பொய் சொல்கிறார் என்பது அவருக்கு தெரியும். டெடி மீது அவர் கொண்டிருந்த அன்பு வகுப்பின் மற்ற மாணவர்களை விட மிக அதிகமாக இருந்தது. டெடி மீது எதிர்மறையான குறிப்புகள் எதுவும் இல்லை, நேர்மறையான குறிப்புகள் மட்டுமே இருந்தன. அவர் நல்ல முன்னேற்றம் அடைந்திருந்தார். பள்ளி ஆண்டின் கடைசி நாள் வந்தபோது அனைத்து குழந்தைகளும் ஆசிரியருக்கு பரிசுகளை கொண்டு வந்தனர். அவற்றில் ஒரு பரிசு செய்தித்தாளில் சுற்றப்பட்டிருந்தது. அது டெடியிடமிருந்து வந்திருக்க வேண்டும் என்று ஆசிரியர் அறிந்திருந்தார். அவர் அதை திறந்தபோது பாதி பயன்படுத்தப்பட்ட வாசனை திரவிய பாட்டிலையும் சில கற்கள் காணாமல் போன ஒரு வளையலையும் கண்டார். முழு வகுப்பும் சிரித்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் திருமதி தாம்சன் பாதி பயன்படுத்தப்பட்ட வாசனை திரவியத்தை எடுத்து தனக்குத்தானே பூசிக்கொண்டு பின்னர் வளையலை போட்டுக்கொண்டார். அதை கண்ட டெடி, இப்போது நீங்கள் என் அம்மாவைப் போல வாசனை வீசுகிறீர்கள். இதுதான் அவர் இறப்பதற்கு முன்பு அணிந்த கடைசி வாசனை திரவியம். அவர் அடக்கம் செய்யப்படுவதற்கு சற்று முன்பு வளையல் கழற்றப்பட்டது என்று குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் திருமதி தாம்சனுக்கு டெடியிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது.
அதில் எனக்கு இன்னும் சில ஆசிரியர்கள் இருந்தனர். ஆனால் நீங்கள் எனக்கு கிடைத்த சிறந்த ஆசிரியர் என்று சொல்லியிருந்தார். ஆண்டுகள் செல்ல செல்ல அவர்கள் தொடர்பை இழந்தனர். திருமதி தாம்சன் இறுதியில் ஓய்வு பெற்றார். ஒரு நாள் ஒரு முகவர் திருமதி தாம்சனை கண்டுபிடித்து டாக்டர் தியோடர் PhD என்று கையெழுத்திட்ட ஒரு கடிதத்தை அவரிடம் கொடுத்தார். அது டெடியிடமிருந்து வந்திருந்தது. அந்த கடிதத்தில், என் வாழ்க்கையில் நான் பலரை பார்த்திருக்கிறேன் திருமதி தாம்சன், ஆனால் நீங்கள் இன்னும் எனக்கு கிடைத்த சிறந்த ஆசிரியர். நான் திருமணம் செய்து கொள்கிறேன். நீங்கள் இல்லாமல் திருமணம் செய்து கொள்வதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாது என்று எழுதப்பட்டிருந்தது. சுற்றுப்பயண டிக்கெட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தன. அவரிடம் வாசனை திரவியம் இல்லாவிட்டாலும் திருமதி தாம்சன் வளையலை அணிந்து கொண்டு தேவாலயத்திற்கு சென்றார். அவர் கடைசி வரிசையில் உட்கார முயன்றபோது யாரோ ஒருவர் அவரை முதல் வரிசைக்கு அழைத்து சென்றார். அங்கு அம்மா என்று எழுதப்பட்ட பலகையுடன் ஒரு நாற்காலி ஒதுக்கப்பட்டிருந்தது. டெடி திருமதி தாம்சனிடம் வந்து மெதுவாக சொன்னார், நான் இதுவரை பார்த்ததில் நீங்கள்தான் அம்மாவுக்கு மிக நெருக்கமானவர். இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அது உங்களால் தான் மேடம் என்றார். திருமணத்திற்கு பிறகு டெடி திருமதி தாம்சனை தனது புதிதாக திருமணமான மனைவிக்கு அறிமுகப்படுத்தி, இவர் இல்லை என்றால் நான் இன்று இருக்கும் இடத்தில் இருக்க மாட்டேன் என்று கூறினார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. திருமதி தாம்சன் மணமகளை நோக்கி திரும்பி, ஆனால் டெடி இல்லை என்றால் ஒரு ஆசிரியர் முதலில் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தாயாக இருக்க வேண்டும், பின்னர் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்பதை நான் ஒருபோதும் உணர்ந்திருக்க மாட்டேன் என்று கூறினார். அவர் மேலும் கூறினார், இது உங்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது வேண்டுகோள். முதலில் ஒரு தாய், தந்தை, பின்னர் ஆசிரியராக இருங்கள்.